Hi friends, welcome back to Mama Bimma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைனல் ஃபங்க்ஷன் டே தான் இன்னைக்கு. ஆக்சுவலி மத்தியானம் வந்து அரௌண்ட் 12:30க்குலாம் நம்ம மண்டபத்துக்கு போகணும். ஆக்சுவலி ஹால் எடுத்து தான் செய்யறாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல. ஸோ அந்த மண்டபத்துக்கு போனோம். அதனால கிட்ட ரெடி ஆக போறோம். ஸோ கெட் ரெடி வித் மீ பார்த்துட்டு அப்படியே ஃபங்க்ஷனும் பார்க்க போறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். அப்படி எப்படி கிராண்டா ஃபங்க்ஷன் பண்றாங்க, என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு இன்னுமே அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நான் என்ன கலர் சேரி எடுத்திருப்பேன் அப்படி சொல்லிட்டு யாருக்கு இருக்குது மோஸ்ட் ஆஃப் கமெண்ட் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்த கலர் இதுதான்ப்பா. இதுதான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட இல்லாத கலர் இது கொஞ்சம் கிராண்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தேன். ஆனா போட்டோல பாக்குறதுக்கு கூட நேர்ல பாக்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்கு. ஏன்னா பீகாக் மயில் கழுத்து கலர் அந்த மாதிரி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு மேக்கப் இது பிளவுஸ் எடுத்து காட்டுறேன். நான் சொல்லாமலே நம்ம டெய்லர் அக்கா ஒரு பிளவுஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னு தெரியல, பாக்குறேன். இது வந்து அந்த இது வந்து நான் ப்ரீஃப்ளீட் பண்ணி சாரி வாங்கியிருந்தேன். ஏன்னா நமக்கு டக்குன்னு கட்ட வராது அப்படி சொல்லிட்டு அயன் பண்ணி கிடக்கணும். இது வந்துட்டு இதுலப்பா முக்கோண டிசைன். அதுதான் இல்ல, கையெல்லாம் பாரு ஸ்டைலு. இது என்னது பஃப், இது என்னது ஸ்டைலு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் வந்து நம்ம போட்டுட்டு ஃபைனல் லுக் எப்படி இருக்குதுன்றத நான் காட்டுறேன். அப்புறம் சின்ன சின்ன மேக்கப் ஐடியாஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டிப்பு கொடுக்க போறேன். ஓகே, நான் ஃபுல்லா நான் காலையிலே சீக்கிரம். அதுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உன்னோட டிப்ல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, காலையில 4 மணிக்கு குளிச்சது, 3:30 மணிக்கு குளிச்சது, அதுக்கப்புறம் அப்படியே மேக்கப் போடுறது தான். ஆமா, ஏன்னா நான் சீரம் மாய்ஸ்சரைசர் எல்லாம் போட்டுதான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன வேர்க்க விறுவிறுக்கு நான் திருப்பி போட்டுனே இல்ல, வேர்க்க விறுவிறுக்குவா வந்தோம். அது கரெக்ட், குளிர்ந்து வந்தோம். அதனால இப்ப வந்து அப்படியே மேக்கப் போட்டுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இங்கேயும் அது அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேட். நம்ம என்னதான் பட்டி பார்த்து மேக்கப் போட்டாலும் நம்ம மூஞ்சி அப்படியே தான் இருக்கும். ஒரு கோட்டை சத்தம் கேட்கும். நல்லா தூங்கின்னு கிடக்குறோம். எல்லாருக்குமே செம டயர்டு தான். வந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் ஒரு 2-3 ஹவர்ஸ் மைண்ட் ரிலாக்ஸேஷனா ஒரு தூக்கம் தூங்கினால்தான் வந்து ரெஸ்ட் எடுத்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் சரி ஓகே, நான் கடகடன்னு கொஞ்சம் லைட்டா மேக்கப் போட்டு உங்களுக்கு திரும்பி மீட் பண்ணுறேன். என்னப்பா ஏதோ புதுசாலாம் எடுத்து தடவினுங்கிற? ஐஷேடோ போடுறது இருந்தப்பா. நான் இது வரைக்கும் இந்த பேலட்டை பார்த்தது இல்லையே. இருக்குமே வீட்டுல, நான் போடுவேனே. நான் வேறதான் போடுவேன். இது வந்து அவ்வளோ இது வந்து லைட் கலர்ஸா, நான் கொஞ்சம் டிம்மா இருக்கும். அதனால லைட்டா தாங்க தேய்ச்சுப்பேன். நம்மளோட மெயின் எக்யூப்மெண்ட்ஸே இதுதான். இதை தேய்ச்சி எப்படி கிளீன் பண்ணி வச்சுக்கிறேன் பாரு. இதுதான் நம்மளோட ஹைலைட்டர். ஆமா, இந்த ஹைலைட்டர் போட்டு என் மூக்கே ஹைலைட் ஆகி போச்சு. நீதான் அதை காலி பண்றவனா? கிழிச்ச அது இப்போ ஒரே ஒரு வாட்டி எனக்கு போட்டேன் நீனா, அப்பத்துல இருந்து நான் அதை தொடர்றதே இல்லை. போட்டா ஒரு மாதிரி திருத்திட்டா ஆயிடுது. நல்லா இருக்கு. ஃபுல்லா ஃபேஸ் ஃபுல்லா அங்க பாரு ஓவரா தேய்ச்சிட்ட. இங்க டல் கிளைமேட்ல பர்ஃபெக்டா நம்ம மூஞ்சி தெரிய மாட்டேங்குது. ஓவரா தேய்ச்சிட்டு கரகாட்டா கறி மாதிரி வந்து நின்றாத. அழிஞ்சிட்டோன்றியா? ஸ்மச் ஆயிடுமா ஃபேஸ் ஃபுல்லா? அதான் நம்ம ஃபேஸ் கொஞ்சம் க்ளோவா தெரியும். இல்லைன்னா கண்ணங்கரைன்னு இருக்கும். அவ்வளவுதான், மேக்கப்பே முடிச்சு. என்ன மேக்கப் போடுவேன் நானு? தலை வரணும்ல. தலைதான் வரதுக்கு ஆள் வந்திருக்காங்களா? ஐலைனர், மஸ்காரா, அவ்வளவுதான். என்னப்பா இவ்வளவு சீக்கிரமா முடிச்சு போச்சு? பொண்ணுதான் கிளம்பிக்கினே இருக்குது. அதுதானே ஹீரோயினி. அவங்க அப்படிதான் ரெடி ஆவாங்க. நம்மலாம் வந்து சைடு என்ன சொல்றது? அல்ல கைஸ், சீஸ் கேர்ள்ஸ். சந்திரிச்சாக்கல ஒன்னு கேர்ள். ஃப்ரெண்ட்ஸ், அந்த அக்காவோட அம்மா ஹாய் சொல்லுங்க. அவங்களாம் ரெடி ஆகி வந்துட்டாங்க. எல்லாருமே கிரீன்ல தான் இருக்கிறாங்க. தெரிஞ்சிருந்தா நானும் கிரீன் எடுத்துருக்கலாம், நான் ப்ளூ எடுத்துட்டேன். ஓகே சரிங்கம்மா. ஆமா, உங்க டயர்ட்ல நாங்க மாதா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். நைட்டு தான் வந்தோம், காலையில ஃளைட் ஏறி வந்துட்டோம். செம டயர்ட் எல்லாரும். தூக்கு இப்படினால தூக்கம் வருது. ஜுவல்ஸ் எல்லாம் போடுவோம். அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ். என்ன பேங்கிள் வச்சுக்கிறா? நானா இந்த கிரீன் தான் எடுத்துன்னு வந்தேன். இந்த கிரீன் மேட்ச் ஆகுதோ மேட்ச் ஆகலையோ தெரியல. சரி ஓகே, இருக்கிறத போட்டு இப்போதைக்கு. இது வந்து நியான் கிரீன் மாதிரி இருந்தது. இது நியான் கிரீன் மாதிரி தெரியுது. ஃப்ளோரசன்ட் கிரீன் அவ்வளவுதான். ஆனா இந்த கிரீன் இந்த கலருக்கு எதுக்கு நீ அதை வாங்கின?
எதை வாங்குனேன் இப்ப கையில வச்சிருக்க வளையல அதான் எனக்குமே தெரியல எதுக்கு வாங்குனேன்னு எனக்கு தெரியல. என்டையர்லி டிஃபரண்ட். இது வளையல் கல்டு வருது. 28 இல்ல இது தெரியலையே கல்டு வருது. சரி ஓகே. நம்ம அவசரத்துல இது பண்ணதுனால ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே நமக்கு சரியா செட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஓகேவா பரவாயில்ல இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி. ஆனா கரெக்டா தான் இருக்குது, மேட்சிங்கா தான் இருக்குது. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி. இப்போ என் வாட்ச் இது வந்து கிரீன் எடுத்துட்டு வந்தேன், இதுவுமே மேட்ச் ஆகல. அவ்வளவுதான். கிரீன்னா கிரீன், லைட் கிரீன், டார்க் கிரீன், எல்லாம் கிரீனும் ஒரே மாதிரி தான் டாமினேட் பண்ணுது நிறைய. ஆமா இந்த ப்ளூல தான் மேட்ச் பண்ணி இருந்திருக்கணும். ஜாக்கெட் எல்லாம் ப்ளூல வந்துருச்சு பாரு. கலர்ல தான் வந்திருக்கணும் நமக்கு. பரவாயில்ல, நான் கூட ஏதோ ட்ரையாங்கிள் சிம்பிள் ஆகும் அப்படின்னு நினைச்சேன். இது கொஞ்சம் ஒழுங்கா தான் இருக்குது. டைமண்ட் இதுதான் என்னோட ஃபைனல் லுக். எப்படி இருக்கு, எப்படி செட் சொல்லுங்க. மேட்ச் எல்லாம் பேக் கனகாமரம். இந்த ஊர் ஃபேமஸ் பூ ஃப்ரெண்ட்ஸ். நடுவுல கனகாமரம் இருக்குல்ல அதுல. ஓகே இதுதான் என்னோட அவுட்லுக். எப்படி இருக்கு செட் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸ்லிப்பர் அங்க கிடக்குது, அதையும் எடுத்து போட்டுக்கோ. இப்போ வேற மாதிரி ஆயிட்டேனா? இப்போ வேற மாதிரி ஆயிட்டேன். இப்பதான் வந்து கிளம்புன லுக்கு கிடைக்குது. ஆமா செருப்பு இங்க இருக்கு. போடு உன் செருப்பு காட்டு. இதோ இங்க இருக்கு பாரு. அந்த ஸ்லிப்பர் போடு. ஓகே இதுதான் என்னோட லுக். ரெடி ஆயிட்டேனா? வெளியில வந்து காட்டு ஃபுல் லுக். ஆமா வெளியில காட்டணும். ஒண்ணு பூ அப்படி மாத்திட்டியா? இது நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோட ஃபைனல் அவுட்லுக். அண்ட் என்னப்பா அதுக்கு நான் அவ்வளவு தூரம் தூங்கினுங்கிற? எதுக்கு இந்த செருப்பு நீ வாங்கினேன்னு தெரியல. அவ்வளவு காசு கொடுத்து செருப்பு வாங்கிட்டு செருப்பே தெரிய மாட்டேங்குது. நீ இப்படி 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 தூக்கி தூக்கி நட, அப்பதான் கால் தெரியும். நல்லா நட, செருப்பு தெரிய மாட்டேங்குது. என்னோட அவுட்ஃபிட் எடு. This is your outfit? Yeah, this is my outfit. இன்னும் ஷூ போடல, ஷூ போடணும். நைட் ஷூ அவ்வளவுதான். சிம்பிள் அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மை வாட்ச் அவங்க வீட்டு பக்கத்துல வச்சிருக்கிற விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் இது. அதெல்லாம் பாருங்க டான்ஸ் ஆடுறாங்க. ஹாய். அறிமுகம் என்ற பயத்தில் நான் இருந்தேன். நாளை எப்படி வாழ்வேன் என எண்ணினேன். ஜனவரி 26 நாள் சந்தித்த போது உன் பார்வை சொன்னது பயம் வேண்டாம், நான் உன் அருகே. முதல் காதல் தினம் ரகசியமானது. 100 மைல்கள் தாண்டி வந்து நிமிடம் தந்தாய். அந்த நினைவு வாழ்நாள் பொக்கிஷம் ஆனது. உன் பாசம் என்னை முழுமையாக்கியது. பட்டு என் வாழ்க்கை நிறம் நீதான். முதல் சந்தித்த இதயம் சொன்ன ராகம் நீதான். அஞ்சலான மனசத்தை நிம்மதி தந்தவள், என்பதின் பாசமாய் மாறியவள். ஏப்ரல் 13 நாள் மோதிரம் போட்டாய். ஆனால் தொலைவில் மாதங்கள் 9 காத்தாய். அந்த நாள் வரை நொடிகள் எண்ணிய போது என் உள்ளம் உன் குரலில் நிம்மதி கண்டது. ஜனவரி 22 மனவிழா ஆனது. என் கனவு நிஜம், வாழ்வு பாடலானது. அந்த நாள் முதல் இன்று வரை நீதான் என் தாய், என் தங்கை, என் நண்பனெல்லாம். பட்டு என் உயிரின் முழு ரகம் நீதான். காதலும் கவிதையும் கனவும் நீதான். நாளையெல்லாம் உன்னோடு பகிர்ந்து வாழ்வேன். நித்தமும் உன்னை நேசித்து போற்றுவேன். மாறாது. வானம் விழுந்தாலும்
வந்து கிராண்டா முடிஞ்சது. மாப்பிள்ள வந்து சூப்பரா கலக்கிட்டாருன்னு சொல்லணும். 25th பர்த்டே வந்து அவளோட மெமரபிளா அவர் வந்து சூப்பரா ஒரு மெமரிஸா கிரியேட் பண்ணி கிராண்டா செலிப்ரேட் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணி ஃபுட்டுல இருந்து டெக்கரேஷன்ல இருந்து கிஃப்ட்ல இருந்து அங்க நடந்த கேம்ஸ் முதற்கொண்டு எல்லாமே செம்ம ஜாலியா போச்சு. செம்ம சூப்பரா பண்ணியிருந்தாரு. மாப்பிள்ள இப்படி பண்ணுவாரு நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சூப்பரா பண்ணியிருந்தாரு. எக்ஸலண்டா பண்ணாரு. அது வந்து அவங்களோட வழி வழியா வருதுப்பா. நம்மளுக்கே எங்களுக்கே இன்னைக்குதான் தெரியும். அவருக்கும் பண்ணிருக்காங்க. அவருக்கும் 25th பர்த்டே பண்ணிருக்காங்க. பேசும்போது எனக்கே தெரியுது. இந்த ஃபேமிலில நாங்க பொண்ணு கொடுத்ததுல இருந்து நிறைய விஷயங்கள் நாங்க கத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வழி வழியா ஒரு புதுசு புதுசா அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருந்ததை வந்து அவங்க அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து சொல்லி கொடுத்தா அடுத்தடுத்த தலைமுறை அதை செய்யறாங்க. ஏன்னா அவங்க அம்மா காலத்துல அவங்களுக்கு எல்லாம் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரெண்ட் இவருதான் ஃபர்ஸ்ட். நம்மளுக்கு என்ன தெரியும்னா அவங்க அம்மாக்கு பண்ணிருக்காங்க, அதனால அவரும் அவர் ஒய்ஃப் பண்றாங்க. ஆனா அவருக்கும் 25th பண்ணிருக்காங்க. அவங்க அம்மா 25th பண்ணிருக்காங்க. அவரும் அவர் ஒய்ஃபுக்கு பண்ணிருக்காங்க. அப்படின்றத வந்து நிறைய விஷயம் நிறைய விஷயங்கள் வந்து ஹாப்பியா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க மாதா சிலை வந்து நம்ம கொடியேற்றுறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து நான் உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்க. அந்த கிளிப்பிங் வச்சிருக்கேன் பாருங்க. அந்த கிளிப்பிங்ல வர அந்த மாதா சிலை வந்து எப்படின்னா இவங்க அந்த 9 நாளும் மாதா வந்து ஜோடிச்சு வீட்டுல சாரி கட்டி வச்சிருப்பாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது பண்ணுவாங்க. நிறைய பேர் புதுசா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயம் எல்லாம் எனக்கு வந்து ரொம்ப புதுசா இருந்தது. நிறைய விஷயங்கள் பண்ணதெல்லாம் நிறைய விஷயங்கள் நாங்க கத்துக்கிறோம். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்க சைட்ல இருந்து எனக்கு எதுவுமே கத்துக்கிற மாதிரி இல்ல. இந்த பக்கம் நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது நல்லாவும் இருக்கு, அழகாவும் இருக்கு. இவங்க சைடுல என் சைடு அத சொல்லு கரெக்டா. அதான் உன் சைடு தான் சொல்றேன். என் சைடு வந்து ஹிந்து ஸ்டைலு, இவர் சைடு ஃபுல்லா ஆர்சி கிறிஸ்டியன். நாங்க பொண்ணு கொடுத்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டைலும் நல்லா செமையா போயிட்டு இருக்கு. பாக்கிறதுக்கு ஒரு அழகா இருக்கு. எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, லட்சணமா இருக்கு. அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்புறம் வந்து இப்ப ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கும் பாத்தீங்களா. இந்த பாட்டு வந்து மோனா வந்து ஜான்க்கு வந்து அவளே லிரிக்ஸ் எழுதி டெடிகேட் பண்ணிருக்கா. பாடினது அவ கிடையாது, வெளியில கொடுத்து கம்போஸ் பண்ணி பாடி இருக்காங்க. ஆனா லிரிக்ஸ் எல்லாம் ஓன் மோனாவோடது. மோனாவும் இப்ப இந்த அளவுக்கு பண்ணுவாளா புள்ள கொடுக்க இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தெரியுது. சூப்பரா பண்ணிருக்கேன். சாங்ஸ் நல்லா இருக்கு. அவங்களோட மெமரிஸ வச்சு சாங் பண்ணிருக்காங்க. நம்ம பொண்ணு பார்க்க வந்ததுல இருந்து அவங்க பண்ணது அவங்களோட மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னும் நல்லா சூப்பரா. 2 பேரும் என்ன சொல்றது, எனக்கு உனக்கு நான் இணைச்சவில்லை, எனக்கு நீ இணைச்சவில்லைன்னு சொல்லிட்டு சூப்பரா 2 பேரும் என்ன சொல்றது டேலி பண்ணிருக்காங்க. செமையா இருந்தது. நீங்க எப்படி இருக்கு இந்த vlog? அது பிளான் பாத்தீங்கன்னா அந்த சாங் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா வந்து மியூசிக் வைக்கிறதுக்கு பதிலா அந்த சாங் போட்டுருப்போம் நாங்க. அதை பாருங்க, அதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு செம்ம ஜாலியா இருந்தது, ஹாப்பியா இருந்தது. எங்க பொண்ணுக்கு எங்க மாப்பிள்ள வந்து இப்படி பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா நாங்களும் என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி தான் நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து யாராவது இந்த மாதிரி எல்லாம் செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா, நீங்க இந்த மாதிரி மாதா சிலையெல்லாம் வச்சிருக்கீங்களா அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு நீங்க எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நம்மளோட ஆர்சி கிறிஸ்டியன்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் பண்றாங்களா அப்படின்றது ஒவ்வொரு சைட்ல ஒவ்வொரு பழக்க வழக்கத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பழக்க வழக்கத்துல நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கறத கண்டிப்பா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிச்சுக்கிறோம். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாங் பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.